Okay, let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for bringing us together, Father. Um, uh, you have a purpose for this. You have a reason for why we are having this time, Lord. You have allotted this time and kept it special and unique, Father God. Bless every listener. May these words be useful for their lives and making change in their lives, Father God. May it be useful. For all the purpose, Father God, only one reason, and that is to glorify you in our lives. May it change us, may it mold us, may our faith increase, our love for you increase, love for mankind increase, our humility increase. May we know the faults which we have, Father. May we realize and change. May we give us the mentality to change, Father Lord, to know and listen to you. Um, all that we do, all that we talk, all that we say, all that we think, may it be pleasing in your sight, Father God. Be with us as we grow and we mature and be of service to you. In Jesus' wonderful name I ask. Amen. Well, so we are in the series of covenant keeping God. So what is the covenant He's holding on with mankind from Eden time? அந்த covenant பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இன்ஃபேக்ட் அதுதான் ஹோல் பைபிளே. ஜீசஸ் தான் ஃபோக்கஸ் ஆஃப் ஆல் ஸ்கிரிப்சர். அது ஜீசஸே சொல்லவும் செய்திருக்காரு. ஸோ அண்ட் தேட் இஸ் ரிலேட்டிங் டு தட் ஒன் ப்ராமிஸ். இல்லை, ஜெனசிஸ் 3:16 சொன்ன ஒரு ப்ராமிஸ். நம்ம ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் யார் யார் வழியாவோ கடவுள் எப்படி மெசையா பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வராருன்னு பார்த்துட்டே வரோம். அதில் ப்ராஃபிட்ஸ் இருந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த ப்ராஃபிட்டில் அதில் ஒருத்தர் ஹேபக்குக். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் ப்ராமிஸ் தான் பார்த்தோம். ஆனால் ஆஸ் ஐ செட், ஹேபக்குக் இஸ் அ கிரேட் புக் அண்ட் ஐ தாட் லெட்ஸ் லுக் இன் டு இட் லிட்டில் மோர் டீப்பர்னு பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இட் இஸ் ஹேபக்குக் புக்கே வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் புக்கில் வந்து காட் வுட் ஹவ் கால்ட் த ப்ராஃபிட் அண்ட் டோல்டு தெம், இதை போய் சொல்லுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு ஏதாவது அப்படி சொல்லி நடந்திருக்கும். ஸோ இட் இஸ் இன்வேரியபிளி அ மெசேஜ் ஃப்ரம் காட் டு இஸ்ரேல் ஆர் மேன்கைண்ட். அந்த ப்ராஃபிட் கேரி பண்ணி சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த ஹேபக்குக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a லிட்டில் டிஃப்ரெண்ட். காட் கூப்பிட்டு மெசேஜ் சொல்லலை, ஹேபக்குக்கா காடை கூப்பிட்டு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் a லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ ஹேபக்குக்கு ஒரே ஆச்சரியம். ஐயோ, எங்கள் இஸ்ரேல் உங்கள் நாடு தான், ஆனால் சுற்றி நடக்கிற காரியங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குதே, ஜஸ்டிஸே இல்லாமல் இருக்குதேன்னு சொல்லி தான் ஹீஸ் ஆஸ்கிங் காட், நீங்கள் ரொம்ப நாளாக குவைட்டாக இருக்கிறீங்களே, ஏன் குவைட்டாக இருக்கிறீங்க? யூ ஆர் ஸ்டில் தேர் ரைட்? அநீதி நடந்துட்டுருக்கு, நீங்கள் சும்மா இருக்கீங்களேன்னு சொல்லி தான் கேட்க ஆரம்பிப்பார். ஓகே, அப்போ காட் டெல்ஸ், நீ நம்ப முடியாத மாதிரி ஐ வில் டூ சம்திங். என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் ரேசிங் த பேபிலோனியன்ஸ் டு கம் அண்ட் டீச் இஸ்ரேல் அ லெசன். இது வந்து ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் நவ். கரெக்டு. ஏன்னா நாங்களே ஒரு செல்ல பிள்ளை மாதிரி, இப்போ நான் எங்கள் தப்புக்கு ஒரு ஈவில் பீப்புளை கொண்டு வரீங்களா அப்படின்ற லைக் யூனோ ஹீ இஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். ஸோ ஹீ சேஸ், ஐயோ நாங்கள்லாம் அழிஞ்சு போயிடுவோம், நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆச்சே. சால்டியன்ஸ் வந்து ஆர் டூம்டு, நாங்கள்லாம் டூம்டு கிடையாது, நாங்கள் எங்களை திருத்துவீங்க, யூ வில் ஒன்லி சேஞ்ச் அஸ், டிசிப்ளின் அஸ். டூம்டு பீப்புளை வச்சா எங்களை திருத்த போகிறீங்க அப்படின்ட்டு இவருக்கு ரொம்ப நம்பவே முடியல. தே சால்டியன்ஸ் ஆர் டு பி ஜட்ஜ்டு, அவங்கள வச்சு எங்களை எப்படி திருத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்பார். But he is holding on with his prayer. He says, I am going to my prayer tower, I am praying and I am going to watch and see what God is going to do அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. Then God tells, I'll show you something, I'll show you a vision, and
அது லேட் ஆனாலும் ஆகும், பட் இட் இஸ் கோயிங் டு ஷுவர்லி ஹேப்பன். என்ன எதிர்பார்க்குறாரு ஃப்ரம் இஸ்ரேல்? த ஜஸ்ட் ஆர் நீதிமான் வந்து எப்படி பழைக்க போகிறான்னாக்கா, ஹவு இஸ் இ கோயிங் டு? ஜஸ்ட் பை ஃபெய்த். ஸோ I am going to handle the whole situation. Habakkuk and Israel, you guys just need to have faith. You have faith and everything will be fine. அதுதான் காடோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ ஹீல் டெல். இந்த உங்கள் டைமிங் படி நடக்காது, இது உங்களுக்கு லேட்டுன்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன நினச்சாலும் பின்னால் போகுதுன்னு நினச்சாலும், ஆனால் இட் இஸ் ஷுவர்லி கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் வெரி கிளியர். And then he talks about 5 woes. அந்த சால்டியன்ஸை நான் எப்படிலாம் பனிஷ் பண்ணுவேன்னு God is telling. ஸோ அப்போ அந்த வெறும் சால்டியன்ஸ் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லாமல் he actually gives a nice explanation saying, சால்டியன்ஸ் என்னெல்லாம் பண்ணுறதுனால I'm going to punish them அப்படின்னு சொல்லிட்டு that's a list of what Chaldeans are doing. And அந்த எந்த கேரக்டர் அவருக்கு அதில் பிடிக்கல, அது I'm going to judge ன்னு சொல்லிட்டு God is telling. So now Habakkuk is still praying, remember? His question was, இஸ்ரவேலை, அதாவது உங்கள் பிள்ளைய எப்படி ஒரு ஈவில் நேஷன் வந்து டிசிப்ளின் பண்ண முடியும்? ஹவ் ஆர் யூ யூஸிங் லைக் தட் அப்படின்ற கேள்வி. அதுக்கு ஆன்சர் பண்ணல காட், ரைட்? காட் இஸ் டெல்லிங், நான் எழுப்புவேன், நான் ஜட்ஜ் பண்ணிக்குவேன், அவங்க பண்ணுற தப்புக்காக நான் ஜட்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஹீ இஸ் நாட் டெல்லிங் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு இஸ்ரேல் சொல்லலை. ஸோ திங்ஸ் ஆர் நாட் கிளியர் ஃபார் ஹேபக்குக். இஸ்ரேலுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியல, இவங்க என்னைக்கு திருந்தி நல்லா வாழ்வாங்கன்னு தெரியல. அந்த கேள்விகளுக்கு எதுக்கும் ஆன்சர் வரல. அப்பார்ட் ஃப்ரம் வாட் காட் செட், ஹேவ் ஃபெய்த். ஸோ வென் ஃபியூச்சர் இஸ் நாட் clear and the path is not clear, this is a prophet we are talking about, இல்லை? There is a nice long prayer which you will see in chapter 3 from ஒரு first 15 verses. It is his prayer. அந்த ப்ரேயரை கன்சைஸ் பண்ணோன்னா என்ன பார்ப்பீங்கன்னா, he only relies on God's character. நீங்கள் அது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்தோன்னா இட் இஸ் அமேசிங். நம்மளுடைய ஃப்யூச்சர் நமக்கு கிளியர் கிடையாது, நம்ம சரவுண்டிங் நமக்கு கிளியர் கிடையாது, நம்மளுடைய நெய்பர்ஸ் ஆர் தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ், சிப்ளிங்ஸ், நத்திங் இஸ் ஷுர். இது தெரிஞ்ச உண்மை, ரைட்? நத்திங் இஸ் ஃபார் ஷுர் ஃபார் எவர். அது முடியாத காரியம், கரெக்ட்? ஸோ தெர் இஸ் ஒரு ஷுவரிட்டின்னு ஒன்றும் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ ஜெபம் பண்ணும் போது ஹேபக்குக்கோட ஃபெய்த் ஃபுல்லாக காடுடைய பாஸ்ட் மேலே இருக்குது. காடுடைய, நாட் நெசசரிலி அவர் எனக்கு நன்மையெல்லாம் பண்ணியிருக்காரு அதனால அப்படின்னு கூட இல்லை. கடவுளுடைய கேரக்டர் இந்த மாதிரி. அவர் அன்பு கூறுற தேவன், அவர் ப்ரொடெக்ட் பண்ணுற தேவன், அவர் திருத்துற தேவன், அவர். அப்போ இதெல்லாம் கேரக்டர் உள்ள காட் தான் என் காட்னா, என் ஃப்யூச்சரும் சேஃபு, என் ஃப்யூச்சரும் அவர் பார்த்துக்குவார். அப்போ அந்த அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஃபெய்த், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், இட்ஸ் அன் அமேசிங் தாட். ஏன்னா இப்போ நம்ம என்ன போன மாதம் என்ன நல்ல ஏதோ ஒரு வியாதியிலேருந்து காப்பாற்றினாரு, அதனால நான் நம்புகிறேன்னு சொல்கிறது வேற, காக்கிறது தான் என் கடவுளுடைய நேச்சர் அதனால நான் நம்புகிறேன்றது வேற. டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? ஸோ பாஸ்டில் நமக்கு நடந்த நன்மைகள் இஸ் மோர் லைக் தேங்க்ஸ் கிவிங். ஸோ வெறும் தேங்க்ஸ் கிவிங் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, கேரக்டர் ஆஃப் the God we are worshipping, அந்த கேரக்டரை நினச்சி அவர் ஜெபம் பண்ணுவார். அதான் அந்த 15 verses நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் வெரி நைஸ். அவர் ஒரு ஹீஸ் அ குட் காட், ஹீஸ் அ கேரிங் காட், ஹீஸ் அ மைட்டி காட், அதெல்லாம் வெளியில் வரும். யூ கேன் மேக் அ லிஸ்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த கேரக்டர் காட் இருக்கிறனால ஐ டு நாட் வரி, ஆர் ஐ எம் கோயிங் டு ரெஸ்ட் அஷ்யூர்ட். என்னோட
டுமாரோ பற்றி ஐ எம் நாட் கோயிங் டு வரி, த ஃப்யூச்சர் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ், அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபெய்த்தில் நம்பி இருக்கிற ஒரு தாட் கம்ஸ். ஏன்னா வாட் வாஸ் இஸ் இமோஷன் வென் ஹி ஹர்ட் த 5 woes தெரியுமா? ஹேபகுக் 3:16 வாசிங்க. ஹேபகுக் 3:16. Can I read in English, ma? Yeah, sure. நான் தமிழ்ல படிங்க அப்புறப்பா. ஆமா. நான் நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்திற்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்பொழுது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த 5 woesலாம் கேட்டதுக்கு அப்புறம் அப்போ எவ்வளோ ஒரு ஸ்கேரி ஃப்யூச்சர். த ஃப்யூச்சர் இஸ் ஸோ பேட். இஸ்ரேலுக்கு என்ன சொல்லியிருக்காரு இப்போ காடு? அனுப்ப போகிறேன் பேபிலோன்லேருந்து ஒரு ஆர்மி, அவங்களும் ஹாரிபிள் டெரிபிள் கொடூரமான மக்கள், அவங்க வந்து உங்களை கேப்சர் பண்ண போகிறாங்கன்றது தான் சொல்லியிருக்காரு. அப்போது ஆஸ் இஸ்ரேல் ஜஸ்ட் இமேஜின் ஹேபகுக், இட் இஸ் நாட் அ ஸ்மூத் ஃப்யூச்சர். என்னெல்லாமோ பயங்கரங்கள் நடக்க போகுதுன்னே தெரியும். அந்த டைமில் அவர் ப்ரேயர் இஸ் ஆல் அபவுட் ரிலையிங் ஆன் காட்ஸ் கேரக்டர். அதனால் இட்ஸ் அ கிரேட் ப்ரேயர். ஓகே, அண்ட் ஹிஸ் ஃபிசிக்கல் ஃபீலிங் அந்த 3:16 இருக்கும். நடுங்குது அவருக்கு. இட் இஸ் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் தான், கேட்டுட்டு நடுங்குது. பட் ஸ்டில் ஹீ ப்ரேஸ் லைக் திஸ். ஓகே, and then comes this wonderful part where he prays that I am relying on God who has got wrath and mercy. ஸோ அந்த வேர்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் கோபத்தில் இதெல்லாம் பண்ணுறீங்க, அந்த கோபத்துக்குள்ளே கொஞ்சம் mercy இருக்கும்ல அப்படின்னு ஜெபம் பண்ணுவார். ஹேபகுக் 3:2. வாசிக்கிட்டோமா? ம் கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். நீங்க கோபத்துல இருந்தாலும் உங்க மர்சியும் இருக்குல்ல. இருக்கும்ல. ஸோ ஹீ நோஸ் பனிஷ்மெண்ட் இஸ் கோயிங் டு கம், ஜட்ஜ்மெண்ட் இஸ் நியர், நடக்க போகுது. இருந்தாலும் ஹீ ரிலைஸ் ஆன் காட்ஸ் மர்சி. அதை விட பெரிய அரண் இல்லை, அதை விட பெரிய ஃபோர்ட்ரஸ் இல்லை, ஒரு ரெஃப்யூஜ் கிடையாது. ஸோ ஹீ ஸ்டில் ரிலைஸ் ஆன் காட்ஸ் மர்சி. நீங்கள் இன்னும் அதை பார்த்துக்குவீங்கல்ல அப்படின்ற மாதிரி. யூ ரிமெம்பர் டேவிட் அண்ட் த பிளேக்ஸ். சென்சஸ் எடுப்பார். சென்சஸ் எடுத்தோடனே காடுக்கு கோவம் வரும். ஹீல் ஹீல் ஸ்டார்ட் பனிஷிங், பிளேக்ஸாக வரும். அப்போ ஹீல் ப்ரே டு காட் அண்ட் காட் வில் கிவ் him 3 options. உனக்கு என்ன வேணும்? வேறு நேஷன்ஸ் வந்து அடிக்க சொல்லட்டா, இல்லை இல்லை ஞாபகம் இருக்கா? அதில் ஒன்று வந்து பிளேக் அனுப்பட்டான்னு சொல்லுவார். இன்னொன்று என்னது, பர்சனலாக என்னமோ சொல்லுவார், உனக்கு சுகம் இல்லாமல் போகுமா சம்திங். ஸோ சம்திங் அந்த ஒரு 3 ஆப்ஷன் கொடுப்பார். அண்ட் டேவிட் வில் சூஸ் ஃபார் பிளேக்ஸே வந்துட்டோம், நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலில் விழுந்துருவார், நல்லா காட் காலில். ஸோ அப்பவும் அப்படிதான், லைக் கோபம்னு தெரியுது, இருந்தாலும் அப்படி கோபத்தில் இருந்தாக்க கூட யோர் ஆப்ஷன், கோப காட் இஸ் பெட்டர் ஆப்ஷன் தேன் எனி திங் எல்ஸ்ன்னு போகிறது. குட்டி பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? அம்மா அப்பா திட்டுனாலும் ஒட்டிட்டு தான் இன்னும் போவாங்க, அம்மா அப்பாட்ட விட்டுட்டு ஓட மாட்டாங்க. லைக் தே வில் கோ க்ளோசர் டு தேர் பேரண்ட் ஈவன் இஃப் தேர் ஸ்கோல்டிங். குட்டி பிள்ளைங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கள்லாம் ஓடிடும். ரொம்ப குட்டி பிள்ளைங்க ரொம்ப குட்டி பிள்ளைங்க திட்டுனாலும் ஓடி வந்து ஐஸ் வச்சுட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. அந்த அந்த நேச்சர் தான் இது. ஓகே, யூ ஆர் ஆங்க்ரி பட் ஐ ஸ்டில் லவ் யூ அப்படின்ட்டு திரும்ப கடவுள்கிட்டே போகிற மாதிரி, ஐ ரிலை ஆன் யோர் மர்சின்ட்டு திரும்ப தே ஆர் கோயிங் டு காட் வித் அகெயின். இட்ஸ் அ நைஸ் நேச்சர்.
Yeah, so the whole prayer is about God's nature and character. And his past, of course, and Thanksgiving. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கல்ல அப்படின்னு சொல்லி he'll pray also, of course. ஸோ எப்படி ஈஜிப்ட்லேருந்து வெளியில் பத்திரமா கூட்டு வந்தீங்க, எப்படி எங்களை காப்பாத்துனீங்க, வந்தீங்க, ரெட் சி எப்படி திறந்தது, அதெல்லாம் சொல்லிட்டு and he touches on the future promise. இதுவும் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து விடுவார். அதுதான் 3:13. வாசிக்கிறீங்களா? ஓகேமா. 3:13. ம். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் இரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். ம். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்து தலைவனை வெட்டினீர். ஆமா. ஸோ 3:13 தான் we are waiting for the salvation by your anointed one அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. கரெக்டா? தமிழ்ல சொல்லுங்கக்கா அது. ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணி வித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே. அபிஷேகம் பண்ணிவித்த அவரோட ரட்சிப்பு. ஸோ salvation by the anointed one-க்கு வெயிட் பண்றாரு. ஸோ he is going back to that old promise. கரெக்டா? he is telling, எங்களுக்கு ஒரு மெசையா தரேன்னு சொல்லியிருந்தீங்களே, சால்வேஷன்லாம் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே, எங்களை ஃபுல்லாக ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, அப்போ நாங்கள் அழிஞ்செல்லாம் போக மாட்டோம், வி ஆர் ட்ரஸ்டிங் ஆன் தேட் அப்படின்னு வந்து நின்றுவார். அமேசிங் ஆர் வாட் இல்லை? கிரேட். ஸோ இஃப் ஆல் த நேச்சர் ஆஃப் காடை வச்சு ஜெபம் பண்ணுறாரு இல்லையா, அப்போ அஃப்கோர்ஸ் மேஜர் பாயிண்ட் இஸ் த கவர்னன்ட் கீப்பிங் காட். ஸோ கட்டாயம் அந்த பாயிண்ட்டையும் சொல்கிறார். நீங்கள் இந்த ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, அப்போது இதை பேஸ் பண்ணி நாங்கள் நம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ப்ரேயிங். ஸோ அந்த 16 அந்த இந்த 15க்கு அப்புறம் 16 தான் அவரோட ஐ எம் ஷேக்கிங்னு சொல்கிற வசனம். அதுக்கப்புறம் சொல்கிற வசனம் தான் அகெயின் அ கிரேட் வசனம், விச் இஸ் வாசிக்கிறீங்களா? ஃபண்டாஸ்டிக். எந்த வசனம்? 17 to 19. Habakkuk 3, 17 to 19. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூர்வேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஓகே. ஆமா, அதுக்கப்புறம் இது இட்ஸ் கோயிங் டு பி a song, of course. நமக்கும் தெரியும்ல, there is a song, right? நான் அந்த பாட்டை போடணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். ஓகே. அப்படியா? ஒரு பாட்டு இருக்கா? ஓ, நான் போடுறேன், நெக்ஸ்ட் டைம் போடுறேன். ஓகே ஓகே. மரம் துளிர் விடாமல் போனாலும் அந்த பாட்டு இருக்குமே. ஓ, அந்த பாட்டு. ஓகே. ஓகே. பெர்க்மன்ஸ் பாட்டு கூட ஒண்ணு உண்டு. ஆக்சுவலா எனக்கு பெர்க்மன்ஸ் அதுதான் இதுக்கா, அதுதான் பெர்க்மன்ஸ் பாட்டு. ஆமா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அந்த சாங். இது பெர்க்மன்ஸ் பாட்டு. நான் சொல்ற பாட்டு வந்து வேற இன்னொரு ராகம் இருக்கு. தெர் இஸ் another song. ஆனா அது யாரு சிங்கர் யாரு சோர்ஸ்லாம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. பட் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் இட். I'll try and get it again. ஓகே. இந்த போர்ஷன்ல இருக்கிற அமேசிங் பாயிண்ட் ஆஃப் கோர்ஸ் இஸ் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் பாருங்களேன், ஃபிக் ட்ரீ, ஆலிவ்ஸ், வைன் ஆஸ் இன் கிரேப்ஸ், ஃப்ளாக் ஷீப்பாக இருக்கலாம், கேட்டலாக இருக்கலாம், கோட்டாக இருக்கலாம், அண்ட் வயல் வந்து பார்லியாக இருக்கலாம், வீட்டாக இருக்கலாம். லிட்ரலி தேர் கம்ப்ளீட் எக்கானமி. Can you imagine? This is their whole economy. So he is telling, இது அத்தனையும் ஜீரோ ஆனாலும் I will still be joyful. You get the point? அப்போ வார் வரப்போகுதுன்னு தெரியும், எனிமீஸ் வந்து அழிக்க போகிறாங்க, அப்போ ஃபேமிலி செதறடியும், நாடாவே இருக்காதுன்னு தெரியும், லூட்டட் ஆவாங்கன்னு தெரியும், அழிவு வரப்போகுதுன்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சிட்டு சொல்றாரு, I'll still be joyful. Yet I will rejoice. Yet I will rejoice. This is why I said Habakkuk, I cannot take it casually.
It's simply superb. So இந்த காலத்துல, of course, you think of any financial crisis or relationship issues, so habits இருக்கும்ல, addicted-ஆ இருக்கிறாங்களோ, trials, temptations, name it. It doesn't really matter as long as you are sure that God is in control of your life. If you know who God is and his nature, இன்னும் நம்ம பெருமூச்சு விடலாம். சே, இந்த கிரேட் காட் என்ன விட்டுற மாட்டார் அப்படின்ற ஒரு ஃபீலிங், ரைட். ஸோ இட்ஸ் நாட் பர்சனல். அது எனக்கு அப்படி இறக்கவும் இஷ்டம் இல்லை. மீனிங், டோன்ட் திங்க் திஸ் கிரேட் காட் இஸ் கோயிங் டு பி சர்விங் யூ. அந்த ஆங்கிளில் பார்க்க வேண்டாம். பட் ரியலைஸ் தட் we are a small speck in God's big mighty plan, and if he is running a huge ஒரு பிளாட், ஒரு ஸ்டோரி, ஒரு பிளான் அவர் நடத்திட்டு வராருன்னா அது நன்மைக்காகத்தான் இருக்கும். அதில் எனக்கு என்ன நடந்தாலும் டசன்ட் மேட்டர். அவரோட பிளான் ஒழுங்காக நடந்து முடியட்டும், தட்ஸ் ஃபைன். டஸ் இட் மேக் அ டிஃப்ரென்ஸ்? Don't always think he will do good by me அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். It doesn't matter whether it is good for me or bad for me. இங்கே இப்போ இஸ்ரேலுக்கு நடக்க போகிறது அதுதான். Whether it is bad, it is bad for Israel. Everything is going to be நஷ்டம். Still I will rejoice. நான் எங்கேருந்து அந்த ஜாய் வருது? எதுக்காக ஜாய் வருது? நத்திங் பர்சனல். நான் கடவுள் என்னை பத்திரமா பாதுகாத்துருவாருன்னு கிடைச்சிருந்துச்சுன்னா, நியூஸ் வந்துருந்துச்சுன்னா, அந்த ப்ராஃபிட் ஹாப்பியாக இருக்கிறதுக்குள்ள மீனிங் இருக்குது. ஹாபக்குக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் that there is going to be a disaster, and still he ends everything by saying, I will rejoice. That is because he is happy, because God is going to be victorious. God's plan is going to happen. அது நில நிற்க போகிறனால, my God is great, my God is kind, my God is caring, my God is wrathful, my God has mercy, therefore I will rejoice. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபெய்த், ரைட்? அதான் இது, he shines in his faith. Okay. And another next point I want you to notice. Did you see எதனால இந்த சந்தோஷம் அவருக்கு? எதனால இந்த ஜாய்? அவர் நம்புறது இந்த ஒரு பாயிண்ட் தான். The God will save me in the end. He's a God of salvation. Remember what this is? This is that salvation through his anointed one. பார்த்தோம்ல 3:13ல. Yeah. அந்த மெசையை அனுப்பி எங்களுக்கு இது எல்லாத்துல இருந்தும் ஒரு விடிவு காலம்னு ஒன்று உண்டு, இருக்கு, எங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கு. அதை நம்புறேன் நான். ஸோ இப்போ இது அழிவா? ஓகே, ஃபைன், I'll take it. This is Habakkuk's faith, yeah. And this is what God is expecting. The just shall live by faith சொல்றதுக்கு ரீசனும் அதான். இதெல்லாம் நடக்க போகுது, பட் யார் பிழைப்பீங்க? Those who have faith. அந்த வார்ல இருந்து பிழைக்கிறது இல்லை, அது இல்லை பாயிண்ட். This is regarding the soul, இல்லையா? So your souls are being saved because they have faith. It is just not a matter of escaping a battle or bomb விழுறதுல எங்கள் வீடு தப்பிச்சிச்சு, அந்த மாதிரி இல்லை. அது இட்ஸ் நாட் அவ்வளோ அவ்வளோ அந்த மாதிரி விஷயம் கூட இல்லை, இது அதை விட எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். வீடு அழிஞ்சாலும் பரவாயில்ல விஷயம். யா, ஓகே. ஸோ ஆமாம், எட் ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த லார்ட், ஐ வில் ஜாய் இன் த காட் ஆஃப் மை சால்வேஷன். ஸோ இவர் வாழ்க்கையில் எத்தனையோ கெட்ட, இந்த ஆர்டிஸ்ட் அப்படி அழகாக வரைஞ்சிருக்காங்க, எத்தனையோ நெகட்டிவ்ஸ் இருக்குது, இருந்தாலும் he is looking forward that God will be saving. So we know, நம்ம ஜீசஸ்க்கு அப்புறம் உள்ள டைமில் வாழ்கிறனால we know how we are being saved-ன்னு நமக்கு இப்போ தெரியும். ஹாபக்குக் டைமில் ஹவுன்னு தெரியாது, எப்படி கிராஸ்ன்றது விளங்காமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம். But he knew God is going to save. The anointed one is going to save. And மட்டும் தெரியுது அவருக்கு, இல்லையா?
So now, what is this anointment? Anointmentனாலே நமக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது யூஸ்வலாக kings are anointed before their job, priests are anointed before their job, இல்லையா? ஸோ ஒரு காலுக்கு முன்னால் they are anointed prior to this. அனாயின்மெண்ட்க்கு மீனிங் என்ன? பிரித்து எடுக்கிறதுல ஸ்பெஷலாக எடுத்து அபிஷேகம் பண்ணப்படுது. ஆமாம், அனாயின்மெண்ட் இஸ் அபிஷேகம், ரைட்? ஆமாம். ஸோ அப்படி தனியாக எடுத்து நீ தான் அப்படின்னு ஃபைனலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலைக்கு அனுப்பப்படுற மாதிரி, ரைட்? ஸோ தட் இஸ் anointed for some job like that. So did you know that God's anointed one யாருன்னு? So anointed na and the Hebrew word is Moshiach, okay, or Mashiach, which is Messiah. அதுக்கு மீனிங்கே anointed one தான். So from the yeah, so Messiah itself meaning is anointed one. Other translation in Greek தான் Christos. So Englishல Christனாலும் same anointed one in meaning, Messiahனாலும் anointed one என்ற meaning. Yeah, so this very, very clearly this is pointing to Jesus. So he is telling salvation by your anointed one-க்கு நாங்க வெயிட் பண்றோம்னாக்கா ஜீசஸ் வர்றதுக்கு வெயிட் பண்றோம். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட்னா அந்த கிரைஸ்ட் இஸ் நாட் அ நேம். Christ is, he is the appointed one, the anointed one, the called for one. He was decided before creation for this activity, for saving mankind. Okay, ஸோ இதுதான் அவரோட நேம் ஆல்சோ, ரைட்? ஓகே, அவரோட டைட்டில். ஸோ அவரோட நேம் இஸ் ஜீசஸ். ஜீசஸ்க்கு மீனிங் தெரியும்ல? ஜீசஸோட மீனிங் யெகோஷுவா, யாவே சேவ்ஸ். So Jehovah saves. So Yahweh saves, and through the anointed one, so this is the Christ, so Jesus Christ. So Jesus with a Hebrew name, the Yahweh saves. Christ on the absolutely title, like saying Mr. Doctor அப்படின்ற மாதிரி, the anointed one Jesus அப்படின்ற, that's what it actually means. Okay, so no surprise, right? All right. Sir, okay. So ஆண்ட்ரூ என்ன சொல்றாருன்னு வாசிச்சு பார்ப்போமா? John 1:41. John 1, chapter 1, verse 41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். கிளியரா? ஓகே, சரி. ஸோ தட்ஸ் ஹவ் நமக்கு இங்கிலீஷில் ரெண்டுமே, தமிழ்லையும் அதே அல்ல, ரெண்டு வார்த்தை. ஒன்று ஹீப்ரூலேருந்து வந்த வார்த்தை, இன்னொன்று க்ரீக்லேருந்து வந்த வார்த்தை. போத் மீன் த சேம். ஓகே, ஓகே. மெசையா என்று கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஆல் ரைட். சமாரிட்டன் உமன் சொல்கிறது பாருங்க. John 4:25. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வந்திருக்கிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். இது சமாரிட்டன் உமன்ல. ஸோ சமாரிட்டன் உமன், சமாரிட்டன்ஸ் யாருன்னா, நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் அசீரியா பிடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு பார்க்குறோம்ல. சதர்ன் பார்ட் தான் இன்னும் இருக்குது. சதர்ன் பார்ட்டுக்கு தான் ஹேபக்குக்லாம் இப்போ ப்ராஃபிட்டாக இருக்கார், ஜூடான்ற ஏரியாவுக்கு. ஸோ அந்த நார்தர்ன் பார்ட்டை அசீரியா பிடிச்சிட்டு போன பிறகு அசீரியா பண்ண ஒரு பயங்கரமான காரியம் என்னென்னா, வெவ்வேறு கண்ட்ரீஸ் இன்னொரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணும்போது த வே அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது வெவ்வேறு கண்ட்ரியோட ஸ்ட்ராட்டஜி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பிரிட்டன் வாஸ் ரூலிங் இந்தியா
அந்த ஏரியாவெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியான்னு ஒரு கண்ட்ரி முன்னாடி கிடையாது இல்லை, அதுக்கப்புறம் தானே இந்தியான்னு ஒரு கண்ட்ரி வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வெவ்வேறு கிங்ஸ் இருந்தாங்க. அந்த வெவ்வேறு கிங்ஸை பிரிட்டன் வாஸ் ரூலிங். இந்த வென் பிரிட்டன் வாஸ் ரூலிங், கண்ட்ரிக்காகன்னு கொஞ்சம் காரியங்கள் பண்ணாங்க. எஜுகேஷ்னல் சிஸ்டம் மாற்றினாங்க, ரயில்வேஸ் போட்டாங்க, ஃபேக்ட்ரிஸ் கொஞ்சம் கிளப்புனாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் காரியங்கள் கண்ட்ரிக்கு நல்ல காரியமாகவும் பண்ணாங்க. சில நேஷன்ஸ் ரூல் பண்ணும்போது லூட் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. யூ கெட் மீ? உள்ள நல்ல இருந்த கோல்டு இவங்களும் லூட் பண்ணாங்க. பட் தென் வெறும் லூட் மட்டும் பண்ணிட்டு போகிற கண்ட்ரிஸும் உண்டு, அவங்களும் கேப்சர் தான். இந்த அசீரியான்ற கண்ட்ரி இன்னைக்கு வரைக்கும் கண்ட்ரீஸ் ஆர் லேர்னிங் ஹவு டு பி க்ரூவல், எவ்வளோ கொடூரமாக இருக்க முடியும்னு படிக்கிறது ஃப்ரம் அசீரியாவாம். அவ்வளோ கொடூரமான ஒரு கண்ட்ரி. ஏன் அது அப்படி அப்படி ஒரு ஹாரிபிளான நேம்னாக்கா, இப்போ பிரிட்டிஷ் பீப்புள் ரூல் பண்ணாங்கன்னா தே டிட் நாட் ட்ரை டு டிஸ்ட்ராய். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பீப்புள் எடுத்துக்கோங்களேன், டிஸ்ட்ராய் பண்ணணும், இந்த தமிழ் பீப்புள்னே ஒன்று இருக்கக்கூடாது, இவங்க எல்லாரையும் அழிச்சிட்டு நம்ம பீப்புள் எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துடணும், அப்படி நினச்சிருக்கலாம் அவங்க. பட் தே டிட் நாட். ஓகே, பட் அசிரியா வாஸ் தாட் லைக் தட். யூத மக்கள் இருக்காங்க இந்த ஏரியாவில், யூத மக்களே இருக்கக்கூடாது இங்கே. அப்போது யூத மக்கள் எல்லாம் இடம் வேற ஊருக்கு அனுப்பணும். இந்த ஊரில் அந்த ஊர் ஆளுங்கள்லாம் வந்து இங்கே உட்காரணும். கரெக்டாக அப்போ உட்காந்து இருக்கிற பீப்புளோட நான் லிவ் பண்ணி they'll end up marrying, they'll get married, they'll have children. ஸோ மொத்தத்தில் பியோர் ஜூஸ்னே இருக்காமல் போயிடும். கேன் யூ கெட் தட்? ஐ ஹோப் ஐ வாஸ் கிளியர். ரொம்ப ஒரு பயங்கரம் அது. ரொம்பனா அது ரொம்ப ஒரு 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 கம்யூனிட்டி பீப்புளையே அழிக்கக்கூடிய கொடூரம். அதனால தான் பயங்கரன்றது. நாட் ஈவன் லூட்டிங், நாட் ஈவன் கேப்சரிங், அதெல்லாம் கூட அதை பெருசாக சொல்கிறது இல்லை. ஆனால் அப்படி ஒரு மக்களே இல்லாமல் ஆக்குறதுன்றது ரொம்ப ஒரு பயங்கரம். அந்த மாதிரி பண்ணது இந்த அசிரியன் கிங்டம். அப்போ அப்படி பண்ணும் போது இதில் மிக்ஸ்ட் ஆயிடுவாங்கல்ல. பிளட் இஸ் நாட் பியூர் இல்லை, ஜீன்ஸ் ஆர் நாட் பியூர், தே ஆர் லிட்டில் மிக்ஸ்ட். அந்த மிக்ஸ்சரில் வந்தது தான் இந்த சமாரியா. அந்த ஏரியா இஸ் கால் சமாரியா, நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். இப்போவும் இருக்கே அது நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், இன்னும் இஸ்ரேல் தான், இப்போவும் இஸ்ரேல் தான். ஸோ அங்கானா இருக்கிறவங்க ஜூஸ் கிடையாதுன்னு இந்த சதர்ன் ஜூஸ் வந்து அவங்கள இளக்காரமாக பார்க்குறது. அதனால தான் சமாரிட்டன்ஸை தொட மாட்டாங்க, சமாரிட்டன் வழியாக நடக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ யக்கி பிளேஸ் அப்படின்ற மாதிரி தே வில் நாட் ஈவன் வாக் த்ரூ, ரவுண்ட் அடித்து நடப்பாங்க. அதனால தான் ஜீசஸ் வந்து டிசைபிள் சாப்பாடு வாங்க அனுப்பி விட்டுட்டு ஹீ கம்ஸ் இன் டு சமாரியா அண்ட் சிட்ஸ் அண்ட் த வெல். அந்த லேடியை வந்து அதுவும் போயும் லேடிகிட்ட பேசுறது எல்லாம் தப்பாக நடக்கும். அதில் மென்கிட்ட பேசலை, சினகாகுக்கு போகல, லேடிஸ் போகிற வெல்லில் போய் உட்காந்து கெட்ட ஒரு லேடி, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற லேடிகிட்ட மீட் பண்ணி பேசி எல்லாம் தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதில் நடக்கும். ஓகே, தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் தட் ஈவெண்ட். ஓகே, ஸோ கீழே அன்டச்சபிள்ஸ் மாதிரி பார்த்துட்ருக்கிற மிக்ஸ்டு யூத மக்கள். அப்போ அந்த மிக்ஸ்டு யூத மக்கள் சமாரிட்டன்ஸ் என்ன ரிலிஜியன் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே டோன்ட் ஹாவ் த நியூ புக்ஸ், தே ஒன்லி ஹாவ் மோசஸோட 5 புக், அந்த தோரா மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. They don't have anything else. But you can note that even the Samaritan woman who is knowing only Torah, first 5 books, is waiting for the Messiah. அது கிரேட். ஓகே, நம்ம எவ்வளோ ப்ராஃபஸி பார்த்துட்டோம். பட் இமேஜின் ஒன்லி டில் மோசஸ், ஒன்லி டில் டியூட்ரானமி, எவ்வளோ குறைவான அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த மெசையா. இப்போ நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம், 600 years வந்திருக்கோம். எவ்வளோ இன்ஃபர்மேஷனில் லிஸ்ட் போட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் அந்த சமாரிட்டன் உமனுக்கு எவ்வளோ குறைவான இன்ஃபர்மேஷன் மெசையா பற்றி தெரியும். பட் ஆல் ஷி நோஸ் இஸ் மெசையா வில் கம்,
எங்களுக்கு விளங்காத இந்த ஸ்கிரிப்சரையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எங்கள் மெசையா தான். ஸோ ஹர் awaiting of the Messiah means that. Okay, she's even they are waiting for a Messiah. How beautiful it is. So no one, it's so nice that Jesus goes and meets her and tells, நான் தான் அந்த மெசையா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. So that's why she runs and tells everybody in the village. எல்லார்ட்டையும் போய் she's so happy and she's telling everybody that the Messiah has come. Okay, fine. The point is, she also calls, explains that நான் மெசையாக்கு வெயிட் பண்ணுறேன். திரும்ப அந்த வசனம் வாசிச்சிடுறீங்களா? John 4:25. John 4:20. Same verse, ne? அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். ஓகே, ஸோ சமாரிட்டன் உமன் சொல்றது அதிசயம். ஒரு ஃபேரிசி அப்படிலாம் சொல்லலை, பட் ஃபேரிசி சொல்லியிருந்தா கிரேட். ஏன்னா அவங்க ஸ்கிரிப்சர் படிச்சுட்டே இருக்காங்க, ஃபுல் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை கரைச்சி குடிச்சிட்டு இருக்காங்க. The Samaritan woman would know only the Torah, if at all she is reading scriptures. Okay, so அங்கேயும் அந்த மென்ஷன் ஆஃப் மெசையா who is Christ வருதில்ல, அந்த ரெண்டு சேம் மீனிங். அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் அனதர் கிரேட் போர்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர் Isaiah 61 verses 1 and 3. அந்த ஸ்க்ரோல் எடுத்து ஜீசஸ் வில் ரீட், அண்ட் அந்த ப்ராஃபஸி ஹேஸ் கம் ட்ரூ டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஹில் சிட் டவுன். ஞாபகம் வந்துருச்சா? ஓகே, ஞாபகம் இல்லைன்னா ஞாபகம் வந்துச்சுல்ல. ஸோ இட்ஸ் அ கிரேட் போர்ஷன். Luke 4:18-21. So in that portion it says the person who has, நான் தான் இது வந்து இந்த சாரி இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு இல்லையா, அதில் என்ன இருக்கும்னாக்கா I am the anointed one ன்ட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் let us read that portion. Let us read Luke 4:18-21. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது So the beginning of this portion, if you noted, I am the anointed இருக்கும். So I have been anointed for to do all this work. கரெக்டா? அது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Okay, so okay. So after he reads, that's what Jesus said. Oh, அது இன்னும் வாசிக்கலையோ? அந்த ஃபுல்லா வாசிக்கலையோ? 21 வரைக்கும் வாசிக்கலன்னு நினைக்கிறேன். 21 வாசிக்க போனேன். அப்பொழுது அவர் அவர்களோடய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அதான் இது நிறைவேறி நீயோட everything has been fulfilled. So he is actually telling, I am the anointed one. So it is very clear. Everyone clear இல்ல? So anointed one, salvation by the anointed one க்கு wait பண்றோம்னு சொல்லி Habakkuk is telling. He is pinning his faith on God's promise of sending the anointed one. அதான் அதில் உள்ள கிரேட். ஸோ நம்ம வந்து இப்போ ஜீசஸ் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கிராஸில் நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி we are believing, having faith on the cross. That's our salvation method. Old Testamentல cross நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ளவங்க, they are pinning their faith on God's promise, this covenant keeping God. அந்த God சொன்ன ப்ராமிஸ் நடந்தே தீரும் அப்படின்னு நம்புறவங்க எல்லாரும் they're saved as well, right? So Habakkuk is saved because he is having faith. That's what God is telling too. யார் பிழைப்பீங்க? Are those who are having faith. Okay, they are justified. கோர்ட் கேஸில் wrathலேருந்து தப்பிக்கிற, ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறதும் the justified, the just are saved by faith, right? Okay, so and the faith, so he is also trusting on the salvation by the anointed one. Okay,
And then comes one more verse in Habakkuk, which I want to highlight. Um, God will tell this. For Habakkuk 2:14 வாசிக்கிங்கப்பா, please. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Yeah. So God is actually telling at one point in time, the earth will be filled with knowing the glory of the Lord. அதாவது everybody will know God. Simple. Correct? அது எப்படி everybodyனாக்கா as waters cover the sea. ஸோ அங்கே இங்கே இல்லை, ஷுவராக நிச்சயமா இல்லை, கிளியராக, லைக் இன்னும் அதில் சந்தேகமே படாதீங்க அப்படின்ற மாதிரி. ஒன் டே தேர் வில் பி அ டைம். இது எப்போ சொல்லுவார் தெரியுமா? 5 woes சொல்லார் இல்லையா, அது சொல்லும் போது இடையில சொல்லுவார். ஆனால் there will be a day when a time is coming when everyone will know God. Okay? பிளேக்ஸுக்கு ஒரு ரீசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 பிளேக்ஸுக்குரிய ரீசன். 10 பிளேக்ஸ் ஒரு சாம்பிள். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ரெவலேஷனில் நடக்க போகிற மாதிரி நடக்க போகிறதுக்கு ஒரு சாம்பிள் வந்து சோதோம் கொமோரா, ஃப்ளட்டு, 10 பிளேக்ஸ். இதெல்லாம் முன்னாடியே காட் இஸ் ஜஸ்ட் ஷோயிங் ஐ கேன் டூ இட், ஐ கேன் ஜட்ஜ் த ஹோல் வேர்ல்டு அப்படின்னு ப்ரூஃப், எவிடன்ஸ் காட்டின பாயிண்ட்ஸ். அந்த பிளேக்ஸ்லேயும் நீங்கள் ஒழுங்காக பைபிள் வச்சிங்கன்னா we will know the reason. The reason is to show that he is God. யாரெல்லாம் இஸ்ரேல் God is Godன்னு நினச்சாங்களோ, இன்க்ளூடிங் எஜிப்ஷியன்ஸ், வெளியிலையும் வந்தாங்க. they got saved, then they came out also. வெளியில் வந்தாங்க பாருங்க, இஸ்ரேல் மக்கள் வெளியில் வரும்போது there is a multitude which came out. There is a big group of people who were not Israel people, who believed. They are just believers and they came out. Okay? So, and the sample or the reason of that plague also was to show who is God. God demands worship from mankind. God demands that. So, அது தெரியலனா he'll show it by disciplining. Yeah, show it through punishment. He'll show them proof. கிரியேஷன் நான் தான் அப்படின்னு எப்படி காட்டுவார்? லைட்டு நான் தான் உண்டாக்குனேன்னு காட்டுறதுக்கு இருட்டாக்கி காட்டுவார். கரெக்ட்? கடல் என்னோட கமாண்டில் தான் கடல் இருக்குன்னு எப்படி காட்டுவார்? கொந்தளிக்க காட்டுவார். ஸோ இப்படி ஹீல் ஷோ லைக் தட், ரைட்? ஸோ இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். யா, ஓகே. கம்மிங் டு திஸ் நைஸ் பாயிண்ட், earth will be covered with his knowledge of his glory. அவர் யார், என்ன, ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சு பீப்புளுக்கு விளங்கும். ஓகே? ஸோ இந்த புக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரை டு புட் அ குட்டி கன்சைஸ் பாயிண்ட். ஜட்ஜ்மெண்ட் ஆன் இஸ்ரேல் இஸ் ஃபார் ஷுர். ஜட்ஜ்மெண்ட் பை ஃபார் த பேபிலோனியன்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டாரு காடு. அப்போ எப்போ தான் இஸ்ரேலுக்கு விடிவு காலம்? லைக் வென் அவங்க திருந்துவாங்களா? எப்போ அது அவங்க ரைச்சஸ் ஆவாங்களா? அவங்க ஜட்ஜ்மெண்ட்லேருந்து தப்பிப்பாங்களா? அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியுமா? கரெக்ட்? யூ கெட் தட்? All that will happen only when the Messiah comes. அதனால தான், that is another reason, like why Habakkuk is waiting for the salvation by the anointed one. And we know that for sure. Correct? நமக்கு ஜீசஸ்க்கு அப்புறம் இருக்கிற டைமில் இருக்கிறனால we know that. So Paul, when he explains the reason why they are preaching, okay, then we will understand it is related to this verse. வாசிச்சு பார்க்குறீங்களா? 2 Corinthians chapter 4, 5 and 6 பாருங்களேன். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரசங்கிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இது அந்த ரீசன் தான். என்ன ரீசன்? சுற்றி சொல்லியிருக்காரு பால் இல்லை, பட் தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். எங்களை லைட்டுக்கு கொண்டாந்தாரு, டார்க்னஸ்ல இருந்து எங்கள் ஹார்ட்டுக்கு வெளிச்சம் தந்தாரு. என்னது வெளிச்சம்னா என்ன? நாலேஜ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். விளங்கிருச்சா?
Yeah, ம். because it's a round verse. ஓகே, ஸோ எங்க ஹார்ட்டுக்கு வெளிச்சம் கொடுத்த ஜீசஸ் என்னது வெளிச்சமா தந்திருக்காரு? லைட் ஆஃப் த நாலேஜ் ஆஃப் க்ளோரி ஆஃப் காட். அதை கொடுத்துருக்காரு எங்களுக்கு, ரைட்? எங்களுக்கு ஜீசஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, நாலேஜை கொடுத்துருக்காரு, எங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஜீசஸ் யாருன்னு தெரியறேன்னு சயின்ஸ் இல்லை, மேக்ஸ் இல்லை, இல்லை நாட் லைக் தேட் ஞானம், பட் நோயிங் காட் அந்த அர்த்தத்தை எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்காரு. அது விளங்க பண்ணனால நவ் வி ஆர் லைக் சர்வன்ஸ் ஹாப்பிலி டெல்லிங் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லார்ட் டு ஆல். அதுக்கு தான் நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம், எங்களுக்காக நாங்கள் ப்ரீச் பண்ணல, எங்களோட எங்களுக்கு கிரெடிட்டு எங்களுக்கு நல்லதுன்னு நாங்கள் ப்ரீச் பண்ணல. இந்த இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ப்ரீச் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை பால் எக்ஸ்பிளைன்ஸ். அந்த பாயிண்டில் தான் நம்ம ஹோல் மிஷனரி சேம் மீனிங் இல்லையா? காட் ஹஸ் டோல்ட் கோ அண்ட் டெல் அபவுட் மீ டு எவ்ரிபடி. ஏன்? பிகாஸ் ஆஃப் திஸ். இந்த verse is related to that, because there will be one day when the earth will be filled with knowing or the knowledge of the glory of the Lord, right? Do you know how long the gospel is going to run? Or do you know when is the end of times going to happen? No. ஓ, வென் எண்ட் ஆஃப் டைம்ஸ் எப்போ நடக்கும்னு டிசைபிள்ஸ் ஜீசஸ்ட்ட கேட்கும்போது ஜீசஸ் அதான் சொல்லுவார், டில் வென் த காஸ்பல் ரீச்சஸ் த எண்ட்ஸ் ஆஃப் தி earth தென் கம்ஸ் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இது ஒரு கண்டிஷன், எல்லாருக்கும் நியூஸ் ஜீசஸை பற்றி நியூஸ் போய் கிடைக்கணும், எட்டணும். அதுக்கப்புறம் தான் எண்ட் ஆஃப் டைம்ஸ் வரும். ஸோ நோ ஒன் ஹேஸ் அ ரீசன் எக்ஸ்கியூஸ் டு டெல். Yeah, clear? So I should have put up that verse as well. That would have been nice. I'm trying to search for it. 1 second. மேத்யூவில் இருக்கும். ஒரே ஒரு செகண்ட். மேத்யூ 24:14. வாசிக்கிறீங்களா? மேத்யூ 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் எஸ், பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆமாம், அப்போ தான் முடிவு வரும். Gospel should reach the ends of the earth and only then end times start. Okay? All right. So that this prophecy is also related to that. When God tells earth will be filled with the knowledge of the glory of the Lord, இன்னும் நடக்கல, அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, தட் நமக்குலாம் அதில் டியூட்டி இருக்கு, கரெக்டாக? we have a role to play. Okay, clear? சரி. So most of the prophetical books, most of them, okay, are set in a particular pattern. I'm taking Habakkuk as an example. So, and the pattern பார்த்தீங்கன்னா, it will be like repent, God is going to judge. Actually, Habakkukல repent இல்லைல்ல, அது it's not there. But just shall live by faith இருக்கு, but repentன்றது part இல்லை. But usually it is like there is judgment going to happen, எல்லாரும் திருந்தி வாழுங்க அப்படின்னு ஒரு கால் இருக்கும். அண்ட் தென் திருந்துறதுக்கு நம்மலாம் நல்லவங்களா இருக்கணுமா? அப்போ நல்லவங்களா இருந்தாக்கா நம்ம அப்படி இருக்க முடியாதே, இருக்க தெரியலையே நமக்கு அப்படின்னு ஒரு ஒரு குழப்பம் வரும். அண்ட் தென் they'll say, end with, oh, there is hope because when Messiah comes, all these problems will get solved. When Messiah comes, நம்மலாம் திருந்திரும். Messiah comes, we'll become good people, இல்லை நம்ம ரைச்சஸ் பீப்புளாக மாறிடுவோம். ஹீல் டேக் கேர் ஆஃப் ஆல் த எனிமீஸ், இப்படின்னு முடியும். யூஸ்வலாக தான் நடக்கும். ஓகே, ஸோ ப்ராஃபஸிஸ் வாசிங்க. அந்த நியர்பை ப்ராஃபஸியில் அந்த இமீடியட் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் தட் டைம்ஸ், அந்த காலகட்டத்துக்கு கரெக்டாக என்னதுன்னா அதுதான் நடக்கும்.
அந்த இஸ்ரேலுக்கு யூஸ்வலாக அப்படி அட்வைஸ் கொடுத்து மெசையாக்காக வெயிட் பண்ணி அப்படி முடியும். ஸோ நம்ம இப்போ எப்படி பார்த்துட்டு வரோம் எல்லா ப்ராஃபஸி புக்ஸையும்னா, கடைசியில் இருக்கிற அந்த மெசையானிக் ப்ராஃபஸீஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம், ரைட்? ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங், லுக்கிங் அட் இட் பிப்ளிக்கலி. So Habakkuk was very similar also. Okay, so God is holy and just. அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டாயம் அநீதி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. ஓகே, கட்டாயம் கோபம் வரும் வரும். ஓகே, he will bring judgment. The judgment will be in front of him, it will be back of him. அப்படின்னா அதாவது என்ன அர்த்தம்னா, he is powerful enough to do that. அந்த டு ஜட்ஜ் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு வேர்ஸ் இருக்கு அதில் ஆக்சுவலாக பாருங்களேன். ஹாபக்குக் 3:5. ஹாபக்குக் 3:5. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது, அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. ஆமாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாம் ஹீ கேன் டூ இட் இல்லை, அதாவது இட்ஸ் இன் இஸ் பேசிக், அவருடைய நடையிலே அதில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நம்மலாம் தப்பிக்கிறது எப்படி? God is telling just will live by faith. எப்படி பிழைப்போம்? ஜஸ்ட் பை ஃபெய்த். அதில் வெறும் ஃபெய்த் இருந்தால் போதும், நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ எல்லாருக்கும் கடவுளை பற்றி தெரியுமா? தெரிஞ்சால் தானே நம்ப முடியும், இல்லை? ஃபெய்த் இருக்கும்ல. ஸோ ஹீ சேஸ் ஒன் டே எவ்ரிபடி வில் நோ அபவுட் மீ ஆல்சோ. ஸோ எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிய வரும், எல்லாரும் என்னை நம்பி இருங்க, யூ ஆர் ஆல் சேவ்டு அப்படின்னு God is telling. இதுக்கு ரெஸ்பான்ஸ் ஹாபக்குக் இஸ் டெல்லிங், யா நாங்கள் வெயிட் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு சால்வேஷன் மெசையா வழியாக இருக்குல்ல, அது வழியாக அதுதான் எங்களை தப்பி வைக்கும். அவங்க தான், மெசையா தான் என்னை தப்பி வைப்பேன், எங்களை காப்பாற்ற போகிறாரு. வி ஆர் கோயிங் டு ரிலை ஆன் ஹிம் டு டீச்சர்ஸ் ரைச்சஸ்னஸ், டு டீச்சர்ஸ் வாட் இஸ் எக்ஸாக்ட் ஃபெய்த். அதெல்லாம் நாங்கள் அவருக்கு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹாபக்குக் இஸ் எண்டிங் த மேட்டர். அதனால even if everything is lost, I will still rejoice in his salvation முடிச்சிட்டார். ஓகே, so this is a nice book. I think many verses are key verses in the bookல. That's why I didn't want to lose it. நம்ம மெசையானிக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, I mean we went outside and we learned. In the picture, which I don't know if you're all looking at the screen, but if you can see the picture, it's a ஹேபக்குக்கை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்ச பிக்சர். ஓகே, ஸோ அவங்க வரைஞ்சிருக்கிறது, இட் இஸ் த சேம் காட் ஹூ ஜட்ஜஸ் இன் த ஃப்ரண்ட் அண்ட் த பேக், கரெக்டா? ஹூ இஸ் ஆல்சோ ஜீசஸ், கரெக்ட்? ஸோ ராத் இருக்கிற அதே காட் தான் மர்சி இருக்கிற காட் ஆல்சோ. ஓகே, ஸோ ஜட்ஜ் பண்ணுற அதே காட் தான் இஸ் கோயிங் டு சேவ் ஆல்சோ. Are we clear so far? That is why it shows. That's why the picture shows like Jesus, because cross கையில வச்சிருக்காரு, கையில wound இருக்கு. ஓகே, he's அவரோட நிழல்ல, அவருக்கு அடியில தான் people எல்லாம் போயிட்டு இருக்காங்க, தெரியுதா? So those who are having faith in him, nothing affects. முன்னால போற ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், nothing affects. They are under the salvation of Jesus, who is the same God who's doing the judgment as well as showing the mercy. ரொம்ப அழகா வரைஞ்சிருக்குல்ல? I don't know, I was very ஒரு சைடு ஃபயரும் இன்னொரு சைடு வாட்டர் மாதிரி இருக்கு. yeah, but it's done so meaningfully well. So that is Habakkuk. அந்த விழாவில் இருக்கிற அந்த காயமும் தெரியுது. அது ஆக்சுவலா கை, he is holding the கையில இருக்க cross. கையில இருக்க cross உடைய wound. ஓகே ஓகே. ரிஸ்ட்ல இருக்கிற wound. பியூட்டிஃபுல்லி மீனிங் சும்மா அழகா வர, அதுல பாயிண்ட். அந்த அந்த புக்கு, அந்த 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 ஃபுல் புக்கை கரைச்சு குடிச்சு அர்த்தத்தை எடுத்து வரைஞ்சிருக்கு. ஸோ அது தட் இஸ் நைஸ். ஆல்ரைட், ஓகே, ஸோ தட் இஸ் Habakkuk for us. ஸோ நம்ம பார்த்துட்டு வர்றது இஸ்ரேல், ஜூடா. இஸ்ரேல் ஆல்ரெடி அசிரியா பிடிச்சிட்டு போய் ஜூடா டைமில் இருக்கு. ஜூடா லாங்கர் பீரியடில் லாங்கர் லைஃப் அவங்களுக்கு, அந்த கிங்டம்க்கு. இந்த பீரியடில் தான்
ப்ராஃபெட்ஸ் எல்லாம் கடவுள் அனுப்பி he is teaching them so many things before Israel downfall, பிஃபோர் ஜூடா டவுன்ஃபால். இதுதான் இந்த பீரியட் தான் பீக் டைம் ப்ராஃபட்ஸாக இருந்தது. ஸோ வி ஸ்டார்டட் வித் ஜோனா, ஏர்லியஸ்ட் ப்ராஃபெட். அதில் வி சா எப்படி ஜீசஸ் ஹிம்செல்ஃப் டாக்ஸ் அபவுட் 3 days இன் த கிரேவ். அதுக்கப்புறம் ஆமோஸ் வி சா ரொம்ப குவைட் அ ஸ்பெஷல் ஆர் இம்பார்ட்டன்ட் புக். ஏன்னாக்கா இட் டாக்ஸ் அபவுட் ஜென்டைல்ஸ் பீயிங் சேவ்ட், நாட் ஜஸ்ட் த not just Israel. And then from Hosea we learned God's nature. நம்ம ஒரு வேவேர்டாக ஓடி போகிற தன்மையோட உள்ள மக்களாக இருந்தாலும் அவர் எவ்வளோ லவ்விங்காக இருக்காருன்றது ஹோசியா மூலம் படித்தோம். அண்ட் தென் வி லேர்ன் த்ரூ மைக்கா ஹீல் பி பார்ன் இன் பெத்லஹேம். யார்? ஹீ இஸ் அ ஷெப்பர்ட் பட் ஹீல் பி அ கிங். ஒரு ஒரு சூப்பர் காம்போ, ரொம்ப கேரிங் கிங் இல்லை, அந்த காட்டியிருக்கோம் மைக்காவில். And then we looked at Isaiah, whole life of Jesus. Isaiah prophecy பார்த்தோம். இஸ் இட்டர்னல். ஸோ அவர் பிறக்கிறது, பேர் வைக்கிறது, அவர் கிராஸில் கஷ்டப்பட போகிறது, அவருடைய ஃப்யூச்சர் இட்டர்னல் கிங்டம் அண்ட் கிங்ஷிப் பார்த்தோம். ஐசையா லைஃப் டைமில் தான் இஸ்ரேலுடைய நார்தர்ன் பார்ட் ஆஃப் த கிங்டம் இஸ் லாஸ்ட். அசிரியா வந்து பிடிச்சிட்டு போகுது. அது ஐசையா அந்த டைம் பீரியடில் இருந்தார். அண்ட் தென் வி சா நாகும். நினைவையை காப்பாற்றினார் ஜோனா வழியா காடு. நாகுமில் எப்படி அழிக்க போகிறேன்னு சொல்லிடுவார் நினைவேவை. ஜெஃபனியாவில் எப்படி ஹைட் பண்ண முடியும் காடுகிட்ட, எப்படி கோழி விங்ஸுக்கு அடியில் இருக்கிற மாதிரி வி வில் பி ஹிடன் ஃப்ரம் த ஆங்கர் ஆஃப் காட் அப்படின்றது ஜெஃபனியாவில் பார்த்தோம். ஹவ் வி வில் பின்னு பார்த்தோம். ஜட்மெண்ட் இஸ் ஷுர்னு ஒபேதையில் பார்த்தோம். ஈடோமுக்கு ஜட்மெண்ட், ஸோ நமக்கும் வேர்ல்டுக்கும் ஜட்மெண்ட். ஸோ ஜீசஸ் வில் கம் as a messiah டு ஜட்ஜ்ன்றதை பார்த்தோம். ஹேபக்குக்கில் salvation by the anointed one அப்படின்னு பார்த்தோம்ல. ஹீஸ் த anointed one, மெசையா கிரைஸ்ட்ன்றதையும் பார்த்தோம். வெல், வி வில் பி ஸ்டடிங் ஜெரமையா. ஆனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசாயா மாதிரி லாங் பீரியட் ஆஃப் ப்ராஃபஸி டைம். அவர் ப்ராஃபட்டாக அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி நினச்சிங்கன்னா அவர் டியூட்டியில் ரொம்ப வருஷமாக இருந்தார். 5 கிங் காலங்களில் 5 kings வந்து போனாங்க. பட் ஹீ வாஸ் த ப்ராஃபெட் ஃபார் ஆல். ஹீ வாஸ் த ப்ராஃபெட் ஹூ நியூ பேபிலோன் வந்து கேப்டிவிட்டியில், நாட் லைக் அசிரியா. அசிரியா அழிச்சிச்சு. ஜூடா கேப்டிவிட்டி தான். கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப விட்டுருவாங்க. இது கடவுள் கொடுத்த இன்ஃபர்மேஷன், ப்ராஃபட்டிக்கலாக இன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஜெரமையா முக்கியமாக சொல்லுவார், ஐயோ இது வந்து டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது, இட்ஸ் ஒன்லி அ கேப்டிவிட்டி, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லி பார்ப்பாரு. அமைதியாக இருக்க மாட்டாங்க, நிறைய தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ணுறனால தான் ஜெருசலேம் எரிஞ்சு போகும். அண்ட் 70 year கேப்டிவிட்டிக்கு இழுத்துட்டு போகப்படுவாங்க. டேனியல்லாம் கொண்டு போயிடுவாங்கல்ல, அந்த கேப்டிவிட்டிக்கு போவாங்க. அந்த டைம் எல்லாம் ஸோ ஹீ வில் see that fall to Babylon. பேபிலோன் தலை எழும்பி வந்து பிடிக்கிறது எல்லாத்தையும் பார்ப்பார். அவரோட லைஃப் டைமில் பார்ப்பார் அவர் ஜெரமையா. அதனால தான் he laments so much. He's so upset about it. Okay, so we will see Jeremiah next time, which was what was my plan. By God's grace, yeah, we'll do that. Okay, now we will close பண்ணிடலாமா? ஓகேம்மா. சாந்திகா ஓகேம்மா, நீங்க ஜெர்மனி பண்ணி முடிச்சிடலாமா? ஆ யாரும் பண்றாங்கன்னா பண்ணட்டும். ரிமி அக்கா. பண்றீங்க? ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஓகேக்கா, பண்றேன். ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா பரிசுத்தரே அப்பா பரலோக தேவனே ராஜாவே, இந்த நேரத்துல கர்த்தாவே அப்பா இந்த 1 மணி நேரத்துல கர்த்தாவே உம்மை பற்றி தியானிக்க ராஜாவே, நீர் அற்புதமானவர், அதிசயமானவர் கர்த்தாவே.
இந்த வழிகள் எல்லாம் ஆண்டவரே முற்போக்குள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆபக்கு வழியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிற ராஜாவே ஏசப்பா. அதன்படி ராஜா நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வசனத்தையும் ரிலேட் பண்ணி ஆண்டவரே நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் வரைக்கும் ரிலேட் பண்ணி நாங்கள் படிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கீங்க ராஜா. அதற்கு உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த சாட்சி சத்தியம் வேத நித்திய ராஜாவே அப்பா, உம்மை பற்றிக்கிற அறியும் போதுதான் கர்த்தாவே முடிவு வரும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தெளிவாய் சொல்லிக்கிற ராஜாவே. இந்த சுவிசேஷத்துல கர்த்தாவே நாங்கள் உலகெங்கிலும் அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜாவே. அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்துருங்க ராஜா அப்பா. எங்களை எடுத்து நீங்க உபயோகப்படுத்துங்க ராஜாவே. ஆண்டவரே இந்த பர்பஸை அறிந்து கொள்கிறவர்களாக கர்த்தாவே இன்னும் அதிக ஞானத்திலே நாங்களை வளர்ந்து வர ஆண்டவர் கிருபை தாங்க ராஜா ஏசப்பா. எங்களுக்கு இந்த ஆண்டவரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க தந்திருக்கீங்க ராஜாவாப்பா. எத்தனையோ பேருக்கு அறியக்கூடாத ஒரு அரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடி மூலமா தந்திருக்கீங்க ராஜா. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை விட்டு விடர்களா இல்லாமல் கர்த்தாவே இதை இன்னும் கர்த்தாவே டெப்தா அறிந்து கர்த்தாவே உங்களுடைய ஞானத்தில் நாங்கள் வளர ஆண்டவர் கிருபை தாரு. எங்கள் உணர்வு உள்ள இதயத்தை எங்களுக்கு தந்தரலும் ராஜாவே. எங்கள் அகக்கண்களை எங்களுக்கு ஆண்டவரே திறந்தள்ளுங்கப்பா. நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஞானத்தின் வழியை காட்டுங்க ராஜாவே அப்பா. ஆண்டவரே நாங்கள் அப்படியே விட்டு விடாமல் கர்த்தாவே இசப்பா. இதுல ஆண்டவரே நாங்க இன்னும் டெப்தா அதை திங்க் பண்ணி கர்த்தாவே அநேகருக்கு அறிவிக்க அதன் மூலமா உங்களுடைய சுவிசேஷம் உலகெங்கும் பிரசங்கிக்கப்பட ஆண்டவர் கிருபை தாங்க ராஜாவே இசப்பா. நீ காக்கிறவர் ராஜா. உமக்கு நன்றி கர்த்தாவே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பெய்த்தின் மூலியமாக நீ வழி நடத்துகிற கர்த்தாவே இசப்பா. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே இசப்பா. ஆண்டவரே எங்களை உயர்த்தி தரலும் ராஜா. உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை உயர்த்தி தரலும் ராஜா. உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உங்களுடைய வார்த்தை சத்தியம் ராஜா. நீர் மேசியா என்பது இந்த நாடு முழுவதும் இந்த உலகம் முழுவதும் அறியட்டும் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ராஜா. இதை உணர்த்தெல்ல வேண்டி எஞ்சியும் பண்டாடுகிற ராஜாவே சப்பா. பமலாவோட கரங்கள் தருகிற ராஜாவே சப்பா. மட்டுமாய் கொடுத்திருக்கிற சுகம் பலம் ஆரோக்கியத்திற்காக ஞானத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே பமலா மூலமாக ஆண்டவரே நீர்களுக்கு ஆண்டவரே வேத வசனங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறப்பையால் நோக்கலாண்டி மகளை இன்னும் எடுத்து அதிகமா உபயோகப்படுத்துங்க ராஜாவே. சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளணுமா ஜெயிக்கிறோம் கத்தாவே இசப்பா. நீர் எங்களோட நேரங்களை நியாயங்களை கத்தாவே இசப்பா. உமக்காக நாங்கள் செலவிடத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தலாம் கத்தாவே. வந்திருக்கு இதை ஆர்கனைஸ் பண்ண அக்காக்கவும் ஒரு கரங்கள் தருகிறோம் கத்தாவே இசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. அவங்களும் பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க. சரீர சுகம் பல ஆரோக்கியத்துக்கு தேவன் பரலோகம் தர. இன்னும் அநேக பேர் இந்த பைபிள் ஸ்டடியில் ஆண்டவரே பார்ட்டிசிபேட் பண்ணி கத்தாவே இன்னும் உங்களுடைய அறிகிற அறிவில் இன்னும் பல நோங்கி வாழ ஆண்டவர் கிருபை தாங்க ராஜாவே. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க கத்தாவே. எங்க ரத்த கோட்டைக்குள்ள மறைச்சு முடி காத்துக்கோங்க கத்தாவே. நெக்ஸ்ட் பைபிள் ஸ்டடியில நாங்கள் மீட் பண்ற வரைக்கும் கத்தாவே நம்முடைய சட்டைக்கு நின்றால் எங்களை மறைச்சு முடி காத்துக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவ ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். Thank you, Rumi. Thank you, sister.